ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். நாம் இப்பொழுது ஒரு அருமையான பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை துதிப்போம். என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீரும் இருந்தால் நலமாகுமே. என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீரும் இருந்தால் நலமாகுமே. கெத்செமனே பூங்காவில் என் நேசர் ஜெபித்தாரே, இரத்தத்தின் பெருந்துளிகள் பூமியில் விழுந்தது. கெத்செமனே பூங்காவில் என் நேசர் ஜெபித்தாரே, இரத்தத்தின் பெருந்துளிகள் பூமியில் விழுந்தது. என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீரும் இருந்தால் நலமாகுமே. என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீரும் இருந்தால் நலமாகுமே. கோடானு கோடி அழிகின்ற ஜனங்களை மீட்டிட நதி போல் கண்ணீர் பாயட்டும். கோடானு கோடி அழிகின்ற ஜனங்களை மீட்டிட கண்ணீர் நதி போல் பாயட்டும். என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீரும் இருந்தால் நலமாகுமே. என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீரும் இருந்தால் நலமாகுமே. ஆண்டவரே, உங்கள் நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே, பக்தன் சொல்லுவது போல என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமாயிருந்தால் நலமாயிருக்கும் என்று சொல்லுகிறதை நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலேயும் கூட தேசத்தில் அழிந்து போகிற ஜனங்களுக்காக நாங்கள் திறப்பில் நின்று ஆண்டவரே கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறவர்களாய் நீர் எங்களை மாற்றுவீராக ராஜா. ஒரு விசேஷித்த ஜப ஆவியினால இந்த நாளிலே கர்த்தர் எங்கள் எல்லாரையும் நிரப்புவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய பிரசன்னத்துக்குள்ளே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய 30ஆம் அதிகாரம் 21வது வசனம். இங்கே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, நீ வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். இந்த வேத பகுதியை நாம் பார்க்கும்போது ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு ஒரு அருமையான வார்த்தையை கொடுக்கிறார். என்ன வார்த்தை என்றால், நம்ம வலதுபுறம் சாயும் போதும் இடதுபுறம் சாயும் போதும் வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்கிற ஒரு சத்தம், ஒரு வார்த்தை நம்ம காதுகளில் கேட்குமாம். இந்த பூமியில் நம்ம வாழும்போது சில நேரங்களில் வலதுபுறம் இடதுபுறம் சாய்கிறது போல நம்ம வாழ்க்கையில் நாம் ஆண்டவர் நம்மளை அழகாக அருமையாக பாதை காட்டி அற்புதமாக நம்மளை வழிநடத்தி செல்லுவார். ஆனால் அப்படி வழிநடத்தி செல்லுகிற நேரங்களில் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா ஒரு நொடி பொழுதில் நம்முடைய எண்ணங்கள் விலகி சிந்தனைகள் மாறி நாம் வழி விலகிறது போல நம்முடைய வாழ்க்கையில் சில சூழ்நிலைகள் வரலாம். ஆண்டவர் சொல்கிறாரு சங்கீதத்தில் வாசிக்கும்போது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். சரி, ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு நாளும் ஆலோசனை சொல்லுகிறவரும் நம்மளை அருமையாக கரம் பிடித்து வழி நடத்துகிறவருமா இருக்கிறார். அப்படி வழிநடத்துகிற நேரங்களில் சில நேரம் நம்முடைய இருதயத்தில் சில மாமிசீக எண்ணங்கள், சரீரப்பிரகாரமான உலக பிரகாரமான சில எண்ணங்கள் மேலோங்கி
அந்த தேவன் நம்மளை வழிநடத்துகிற அந்த வழியை விட்டு நம்ம விலகும் வண்ணமாக சில ஆலோசனைகள் மேற்கொள்ளுகிறது போல தெரியும். அந்த மாதிரி சமயங்களில் நாம் என்ன செய்வதுன்னு தெரியாமல், என்ன முடிவெடுக்கிறது, எங்கே போகிறது, எப்படி இந்த பிரச்சனையை நம்ம எதிர்கொள்வது, சமாளிப்பது என்று தெரியாமல் சில நேரம் நம்ம இருப்போம். அந்த சமயங்களில் நீங்கள் ஒருவேளை அப்படி ஒரு தடுமாற்றமான சூழ்நிலை உங்களுக்கு வருகிறது, முடிவெடுக்க முடியலை, இந்த காரியத்தை தீர்மானம் பண்ண முடியலை, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் வலதுபுறம் சாயும் போதும் அப்படி இடதுபுறம் சாயும் போதும் வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்கிற ஒரு வார்த்தை உங்கள் காதுகளை, இது ஆண்டவர் நம்மோட பேசுகிறது. ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மோட அழகாக பேசி, நீங்கள் இதில் நடங்க, இந்த காரியத்தில் செய்யுங்க, இந்த காரியத்தை செய்யாதீங்க என்று நம்மளை கூட இருந்து அவருடைய சத்தத்தை, அவருடைய வார்த்தையை கொண்டு நம்மகிட்ட பேசி நம்மளை வழி நடத்துவார். இந்த நாளிலையும் கூட சில விஷயங்களில் நீங்கள் தீர்மானம் எடுக்க முடியாமல், முடிவெடுக்க முடியாமல், எப்படி இந்த காரியத்தை நான் எதிர்கொள்ள போகிறேன் என்று எண்ணி நீங்கள் ஒருவேளை கலங்கி போயிருக்கலாம். ஆண்டவர்கிட்ட போய் கேளுங்க, ஆண்டவரே நான் இதில் என்ன முடிவெடுக்கணும், இந்த முடிவை என்னால் எடுக்கவே முடியலை, குழப்பமாக இருக்குது என்று சொல்லி நீங்கள் இருப்பீங்கன்னா, இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட போய் ஆலோசனை கேட்டு பாருங்கள். ஆண்டவருடைய வார்த்தைக்காக காத்திருந்து பாருங்கள். உங்கள் காதுகளில் சொல்லக்கூடிய ஆண்டவருடைய வார்த்தை உங்கள் காதுகளில் கேட்குமா? கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு பேசுவார், வசனத்தை கொண்டு பேசுவார். இதில் மகனே மகளே இதில் நடவாத என்று அழகாக ஆலோசனை சொல்லி இந்த நாளில் நம்மளை நடத்துவார். எனவே தேவனுடைய வார்த்தைக்கு காத்திருந்து அவர் சொல்லுகிறதை நம்ம செய்யும்போது நம்ம வழிகளில் ஒன்றும் பிசகாமல் நம்ம அருமையாக நடக்க முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். தகப்பனே, வலதுபுறம் சாயும் போதும் இடதுபுறம் சாயும் போதும் வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று சொல்லுகிற உங்கள் நல்ல சத்தத்தை நாங்கள் ஒவ்வொரு நாளும் கேட்டு நடக்க நீர் எங்களோடு கூட பேசி எங்களை நடத்தும். முடிவெடுக்க முடியாமல் இருக்கிற பிள்ளைகள் இன்றைக்கு ஒரு நல்ல முடிவெடுப்பதற்கு ஏற்ற ஆலோசனையை பரலோக தேவன் கட்டளையிடுவீராக என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.